ஹாய் ஆல். காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேக் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன். ஆனால் ரோடு ஃபுல்லாக சால்ட் கொட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இது சால்ட் இல்லை. நைட்டு ஒரு 1 ஹவர் ஸ்னோ பெஞ்சிச்சு. அதோட எஃபெக்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் ஹெவியாக ஸ்னோ பெஞ்சா கூட ஐயோ ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் கிளம்ப மாட்டேன். ஆனால் லைட்டாக தானே ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஆனால் இதுதான் ரியலாகவே டேஞ்சர். ஏன்னா இது வந்து சன்ரைஸ் ஆகும்போது சீக்கிரமாக உருக ஆரம்பிச்சதுன்னா அப்படியே கிளாஸ் டெக்ஸ்சரில் இருக்கும். தெரியாமல் காலை வச்சிட்டோன்னா நல்லா வலிக்கி விட்டுரும். ஏன்னா போன வருஷம் வலிக்கி விழுந்ததோட எஃபெக்ட் எனக்கு இன்னும் இருக்குது. ஸோ ஷாப்புக்கு வந்தாச்சு. இங்கெல்லாம் ஸ்னோ இருந்ததுக்கான அடையாளமே காணும். க்ளீன் பண்ணிட்டாங்க போல். ஸோ இங்கே டெஸ்கோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும், ஸ்நாக்ஸ் கிடைக்கும். நம்ம ஐட்டம் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நம்ம கேட்குற கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய் இதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் வேணும்னா நம்ம ஏஷியன் க்ரோசரி ஷாப் தான் போகணும். என் பையன் அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே கடையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நமக்கு தேவையான திங்ஸை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நான் இன்னைக்கு என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். கிரேப்ஸும் ஸ்ட்ராபெரியும் வாங்கினேன். அப்புறம் என் பையனுக்கு ஒரு சாக்லேட் மில்க்கு, அப்புறம் மில்க்கு. வெஜ்ஜீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம், மஷ்ரூம், ப்ரோக்கோலி இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. தேங்க்யூ டு ஆல்.